471 நாள் சிறைவாசத்திற்கு பின்னர் புழல் ஜெயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. சிறை வாசலில் கூடிய ஆதரவாளர்கள் வெடிகளை வெடித்து மலர் மாலைகள் அணிவித்து உற்சாக ஆரவாரம். புழல் சிறை வாசலில் செந்தில் பாலாஜிக்கு மாலை அணிவித்து திமுக நிர்வாகிகள் வரவேற்பு. மலர்களை தூவிய மாலைகளை அணிவித்து முழக்கமிட்டு வரவேற்ற தொண்டர்கள். அன்பும் நம்பிக்கையும் வைத்துள்ள தமிழக முதலமைச்சருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவதாக சிறையிலிருந்து விடுதலையான செந்தில் பாலாஜி உருக்கம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு நிரபராது என்பதை நிரூபிப்பதாகவும் கருத்து. அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு தீர்ப்பு. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை. சாட்சி மற்றும் ஆதாரங்களை கலைக்கக்கூடாது, எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் வர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சாட்சிகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை. மீறி சாட்சிகளுடன் தொடர்பு கொண்டாலோ விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தாலோ ஜாமீன் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை. செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என்றும் கருத்து. வானிலை மற்றும் காலநிலையை துல்லியமாக கணிக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர்களின் பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் காணொலி மூலம் 3 பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சூப்பர் கம்ப்யூட்டர்களை தொடங்கி வைத்த நிகழ்வு இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை என்று பிரதமர் மோடி பெருமிதம். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் இந்தியா முன்னேறி வருவதன் பிரதிபலிப்பே சூப்பர் கம்ப்யூட்டர் என்றும் கருத்து. சென்னையிலிருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணம். வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பிரதமர் மோடியை முதலமைச்சர் சந்திப்பார் என தகவல். சித்தராமையா பதவி விலக கோரி கர்நாடக சட்டமன்ற வளாகத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டம். தவறு செய்யவில்லை என்பதால் ராஜினாமா செய்யப்போவதில்லை என சித்தராமையா திட்டவட்டம். விசாரணை நடத்த சிபிஐக்கு வழங்கப்பட்டிருந்த பொது முன் அனுமதியை திரும்பப் பெற்றது கர்நாடக அரசு. சித்தராமையாவுக்கு எதிரான நில ஒதுக்கீடு முறைகேடு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் முடிவு. செந்தில் பாலாஜி தியாகம் செய்துவிட்டு சிறைக்கு சென்றாரா என்று நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனம். செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பியதும் அவரை தற்போது வரவேற்பதும் திமுக தான் என்றும் சீமான் பேட்டி. அதான் இந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்க கூடுதலா விளை வச்சு விற்கிறது, மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சி விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீரதீர செயல்களே பெருமை மிக்க செயல்ல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு யார் மேல போறதில்ல. எங்க பாட்டை ஒருத்தன் செக்கெழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்கல்ல, எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கில தொங்குனாங்கல்ல, இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். தியாகி என கூறுவதற்கு செந்தில் பாலாஜி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டா சிறை சென்றார் என தமிழிசை கேள்வி. எதிர்க்கட்சியில் இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜியை துரோகி என்று சொன்ன தற்போதைய முதல்வர் தன் கட்சிக்கு வந்தவுடன் அவரை தியாகி என்பதா எனவும் வினா. உயர்நீதிமன்ற விதிகளின்படி கூடுதல் விவரங்களை அளித்தால் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்க பரிசீலிக்கப்படும் என காவல்துறை தகவல். RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்குவதில் அரசின் நோக்கம் என்ன என நீதிபதி கேள்வி.
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். விக்கிரவாண்டியில் நடக்கவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்திய நிர்வாகிகள். தொண்டர்கள் வந்து செல்வதற்கான ஏற்பாடு, மாநாட்டிற்கு வருபவர்களுக்கான உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். திருப்பதி லட்டு பிரசாத தயாரிப்புக்கு கலப்படனை சப்ளை செய்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் மீது வழக்கு பதிவு. உணவு கலப்படம், மோசடி, மத உணர்வுகளுக்கு அவமரியாதை, குற்றத்தை மறைத்தல் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் திருப்பதி போலீசார் வழக்கு. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நகை வியாபாரியின் காரை வழிமறித்து மிரட்டி ஏறிச் சென்று காருடன் 2.5 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த மர்ம கும்பல். பின்னால் வந்த பேருந்திலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சி. மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியை காண 18 வயதுக்கு கீழ் உள்ள ரசிகர்களுக்கு அனுமதி இலவசம் என ICC அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கும் போட்டிகளுக்கு குறைந்தபட்ச டிக்கெட் விலை ₹114 நிர்ணயம். வேட்டையின் படத்தில் நடிகை அபிராமியின் கதாபாத்திர அறிமுக வீடியோவை வெளியிட்டது படக்குழு. ஸ்வேதா என்ற கதாபாத்திரத்தில் அபிராமி நடித்துள்ளதாக அறிவிப்பு.